ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமோ திருப்பமோ வரல, உனக்கான நல்ல வழியையும் நான் காட்டலன்னு தானே நீ வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய். உனக்கான எதுவுமே நடக்கவில்லை என நீ அறிவாயா? அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. உனக்கான அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அளவில் உன் வாழ்வில் வந்து சேரத்தான் போகுது. இத்தனை நாட்களாக நீ அறியாமலேயே உன் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லட்டுமா? ஏமாற்றம் அடைந்த உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க போகிறேன். முயற்சி செய்ததற்கெல்லாம் பதிலாக இப்போது உனக்கு ஒரு நல்ல முடிவையும் சந்தோஷ முடிவையும் இனிமையான முடிவையும் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. கூடிய சீக்கிரம் உனக்கான காலமும் நேரமும் மாறி எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் வெற்றிகரமாய் அனுபவிக்க போற. உன்னுடைய நிலைமை என்னங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கிட்டாதானே அதில் மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றி திருத்த வேண்டிய விஷயங்களை திருத்தி சரி செய்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் இது நடக்கணும் அது நடக்கணும்னு என்கிட்ட கேட்குறதெல்லாம் சரி, ஆனால் அதுக்காக நீ என்ன மாறுற, நீ என்ன முயற்சி செஞ்சங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்கு. முதல்ல யாருனாலும் உனக்கு அவமானம் வராத அளவிற்கும் யாருடைய செயலும் உன்னை பாதிக்காத அளவிற்கும் நீ மனசளவில் தைரியமாக இருக்கணும். உனக்குள் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு தவறுகளையும் சரி செஞ்சுக்கிட்டினா இனிமே உன் வாழ்க்கை ஓடமானது அழகாக மிதந்து மறந்து போய்கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் நான் தீர்த்து வைக்கிறதுக்காக வேலைகளையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிற பெருங்கடலை நீந்தி நீந்தி இப்போது நீ கூடிய சீக்கிரம் கரையை தொடத்தான் போகிறாய். நீ கடந்து போக வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் காலத்தால் மாறி உன்னை விட்டு விலகி போகும். என்னையே நினச்சி வழிபட்டுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இனி எல்லா சந்தோஷங்களும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடத்தான் போகுது. கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ. இத்தனை நாள் நீ பட்ட கவலைகளே போதும். கூடிய விரைவில் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உருவாகும். காலங்கள் பல கடந்து போகுதே, என் கால்கள் எல்லாம் தடுமாறி ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ முடியாம நிம்மதி இல்லாம தவிக்கிறனே நீ நினைச்சாய்தானே. சூறாவளியாகவும் புயலாகவும் இருந்த உன் வாழ்க்கைய இப்போது நிம்மதி நிறைஞ்சதாக மாற்ற போறேன். தோல்வியிலிருந்து உன்னை காப்பாற்றி வெற்றி எனும் மலர் மாலையே உனக்கு சுட போறேன். இனி எல்லாமே உனக்கான நன்மையாக மட்டும்தான் நடக்கும். கசங்கிய காகிதம் போல இருக்கக்கூடிய ஓ மனசை தூக்கி ஒசத்தி விரிச்சு வச்சு எல்லா சந்தோஷங்களையும் அதில் நிரம்பி வழியும்படி செய்து காட்டுவேன் என் செல்லமே. அலங்கோலமாயிருந்த ஓ வாழ்க்கையானது இனி அலங்காரம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. உனக்கான மாற்றத்தை உருவாக்கி இனி நல்ல ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன். அவசரப்படாம பொறுமையா நடக்கக்கூடியதை பார். திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் திருப்பங்களும் இனி உன் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நல்லதே நடக்கும்னு என நம்பினா அதன் மூலமாக உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். அந்த நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் உனக்குள் இருந்தா போதுமென் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரகசியங்களையே யாரிடமும் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளாதேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீ அதை கேட்காம உன் மனசு கஷ்டமாக இருக்குன்னு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடம் போய் சொல்லிக்கிட்டே இருக்க. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக முடிஞ்சிடுங்கிறத மறக்காத என் செல்லமே. உனக்கான பலத்தை அதிகரிக்க தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கவலையே படாத. இனி எல்லா விஷயங்களும் நல்லதாக தான் நடக்கும். உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த விஷயமும் இனி உன்னை தீண்டாத அளவிற்கு எல்லா பலத்தையும் உனக்கு அதிகரிக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையையும் நீ எதிர்த்து நிற்கும்படி உனக்கான தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் நான் உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன் சாயப்பா மேலே நீ நம்பிக்கை வச்சுட்டு தானே இனி உன் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறும். பொறுமையை இழந்துடாம காத்திரு. வெறுப்புங்கிற நெருப்பை யார் மீதும் விழுந்து விடாதே என் செல்லமே. எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி எல்லா நிம்மதியையும் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். இனி எப்போதும் உன்னை தொடர்ந்து வரக்கூடியவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நண்பர்களா துரோகிகளா என்பதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டினா யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது. நானும் உனக்கான நல்லதை செய்வேன்.